ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவி செய்வேன்ற அந்த நம்பிக்கையோடு தானே என் கைகளை தொட்டாய். இதை தொட்ட இந்த நிமிஷமே நான் உனக்காக அனுப்பின நபரு இன்னும் சற்று நேரத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுத்துட்டு போக தான் போகிறாங்க. என்னை சரணடைஞ்ச உன் வாழ்க்கையை முழுவதுமாக காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன் மனபாரமெல்லாம் விலகும்படியும் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு போகும்படியும் உனக்காக உன்னை நோக்கி ஒருத்தரை அனுப்பி வச்சுட்டேன். இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். யார் உன்னை விட்டு போனாலும் எது உன்னை விட்டு விலகினாலும் உன் வாழ்க்கை பாதையில் நீ உறுதியாக நம்பிக்கையாக போய்கிட்டே இரு. நான் அனுப்பிய இந்த நபர் மூலமாகவே உனக்கு தேவையான பணம் கிடச்சி அதன் மூலமாக உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் நீ சந்தோஷமா நினச்சதையெல்லாம் வாங்கிக்கிட்டு இன்பமயமான வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்கும்படி இந்த வராகி அம்மா என்னுடைய இந்த கரங்களாலேயே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ என் மேலே வச்சிருக்க அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இப்போது நான் உனக்காக எல்லாத்தையும் கொடுக்கும்படி செஞ்சிடுச்சு. இந்த நம்பிக்கை எப்போதுமே உனக்கு என் மேலே இருக்கட்டும். நீ என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேனேன் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் என்ன கிடைக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கோ. உனக்கு கிடைச்சதை வச்சு நீ யாருங்கிறத இந்த உலகுக்கு வாழ்ந்து காட்டு. எப்போதும் எல்லார்கிட்டையும் தலைவணங்கி பணிவோட மரியாதையோட அதே நேரத்தில் தன்மானத்தோடையும் கௌரவத்தோடையும் நீ நடந்துக்கணும். யார் என்ன செஞ்சாலும் எது நடந்தாலும் மற்றவங்க உன்னை திட்டினாலும் கோபப்பட்டு பேசினாலும் சரின்னு பொறுத்து போகக்கூடிய பொறுமையான பிள்ளையாக இரு. எல்லாமும் மாறும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். உன்னை தேடி எல்லாம் தானாக முன்வரும்படியும் என்னால் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய முடியும் என் செல்லமே. நீ எப்போதுமே மனசில் பணிவோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருந்தினா உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன். இப்போ உன் மனசு கவலையில் இருக்கு. அந்த கவலைகளை போக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்ததால தான் நான் உன்னை தேடி வந்தேன். இப்பொழுது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா சாதாரணமாக இருக்கும்போது கூட மனசு பெருசாக அலட்டிக்காது, ஆடாது. ஆனால் மனசில் கவலையோ அல்லது வருத்தமோ இருக்கும்போது நிறைய எதிர்மறையான எண்ணங்களும் யோசனைகளும் உனக்குள்ளே வந்து குடியேறும். அதனால தான் இப்போ கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக இருன்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீ அதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது என் செல்லமே. ஒரு பெற்ற தந்தையானவன் இல்லாட்டினா அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளை எப்படி தவிச்சு போவாங்களோ அந்த குடும்பத்துக்கு வழிகாட்டவும் அன்பை அரவணைக்கவும் ஆதரிக்கவும் அந்த பிள்ளைங்களை பார்த்து பார்த்து வளர்க்கவும் எப்படி ஆள் இல்லாமல் போகுமோ அப்படிதான் உனக்குன்னு எதுவுமே நல்லது சொல்லவும் செய்யவும் இந்த உலகில் யாருமே இல்லாமல் நீ தவிச்சதையும் துடிச்சதையும் நான் பார்த்து உனக்கு உதவி செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன். நீ எங்கே போனாலும் இனிமே உனக்கு நிழலாக உன்னோடு துணையாக இந்த வராகியம்மா உன் கூடவே பயணிக்க போகிறேன் என் செல்லமே. நீ அடுத்து என்ன செய்யணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அதிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எந்த விஷயத்தை செயல்படுத்துவதாக இருந்தாலும் தைரியமாயிரு. ஏன்னா நான் உன் கூடவே தானே இருக்க போகிறேன். நீ கண்ணீர் விடும் போதெல்லாம் என்னை மனசில் நினச்சிக்கிட்டீனா போதும். உன் பக்கத்தில் உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன். இனிமே நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மாவின் அருளால் இனி எல்லாம் நல்லதாக நடக்கும். நீ இழந்ததை விட சிறந்ததை பெறுவாய். இனிமே எல்லா துன்பங்களும் உன் வாழ்க்கையில் மறைஞ்சு போய் உனக்கு இருக்கும் எல்லா தடைகளும் நீங்கி உடைந்து போகும். வராகியம்மா நீ கூப்பிட்டினாலே உன் வாழ்க்கையில் ஒளி பரவ ஆரம்பிச்சுடுவேன் செல்லமே. இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி இந்த வராகியம்மா அற்புதம் செய்ய போகிறேன். நீ கண்ட கனவெல்லாம் நிஜமாகும்படி உனக்கு துணையாக வழிகாட்டியாக நான் இருக்க போகிறேன். எந்த சூழலிலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேங்கிறத முழுசாக நம்பு. ஏன்னா எங்கும் எப்போதும் எல்லா இடங்களிலும்
நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன். உன் மனசின் தவிப்பும் நீ நினைக்கிற விஷயங்களும் சிந்திக்கிற சிந்தனைகளும் எனக்கு தெரியாமல் இல்லை. கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ அப்படின்னு தானே உன்கிட்ட சொன்னேன். நீ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட இத்தனை காலம் பொறுத்து இருந்ததால, உன் கர்ம வினைகளையெல்லாம் அனுபவிச்சு கஷ்டங்களையெல்லாம் அனுபவிச்சதால இப்போது எல்லா கர்மாக்களும் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ நீ நினச்ச விஷயத்த நான் சரியாக நடத்தி முடிச்சிடுறேன். என் கைகளை தொட்டு ஆசீர்வாதம் பெற்ற உனக்காகவே யார்கிட்ட இல்லைலாம் பேசணுமோ அவங்ககிட்டலாம் பேசி அவங்க மனசை மாற்றி உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியையும் நடக்க வேண்டிய விசேஷத்தையும் விஷயங்களையுமே கூட நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிருவேன். உன் வினை தீர்வதற்கு சில நாட்கள் இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் எப்பயோ ஆரம்பிச்சிட்டேன். கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாக நடந்து முடியும். அது மட்டும் அல்லாமல் நீ நினச்ச விஷயங்களுமே கூட உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடந்து முடியும் என் செல்லமே. நீ எல்லாத்துக்கும் ஆசைப்படுற அளவுக்கு தகுதியும் திறமையும் உள்ள பிள்ளையாக தான் நீ இருக்க. ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்வதற்கான தகுதி உள்ளதாக இருக்கணும் அல்லவா? தகுதி உள்ளவைகள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நிலச்சிருக்கும். சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் நான் இன்னும் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேர்க்கலைனா அதுக்கு காரணம் அவர்களுக்கு உன்னை போல நல்ல மனசும் அந்த பொருட்களுக்கு அந்த விஷயங்களுக்கு உன்னிடம் வந்து சேரக்கூடிய தகுதியும் இல்லைங்கிறதால தான். அதனால் கிடைக்காததையும் உன்னை விட்டு போனதையும் நினச்சி வருத்தப்படாத. என்றுமே உன் கூட உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம். கோயிலில் கூட பணம் இருக்கிறவனுக்கு தான் முதல் மரியாதையும் பரிவட்டமும் கிடைக்குது. ஆனால் நல்ல குணமும் நல்ல செயலும் என்ற கொண்ட என்னுடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஓடி வந்து முதல் மரியாதை செய்வேன். அந்த விதத்தில் தான் என் மேலே நம்பிக்கையோடு இறைபக்தியோடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு உதவி செய்ததுக்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன். நீ என்கிட்ட கேட்ட ஒன்று சீக்கிரமே உன் கைகளில் வந்து சேரும். தினமும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு அம்மா குழந்தை வர வேணும், அம்மா என் கடன் பிரச்சனை தீரணும், என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் போகணும், என் வாழ்க்கை நல்லபடியாக மாறணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஒவ்வொருவர் விருப்பத்தையும் நிறைவேற்றி உங்களை வெற்றி பாதையில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இப்போது இந்த வராகியம்மா இந்த பதிவின் மூலமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அன்புக்காக இயங்கும் இதயங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் அன்பை கொடுக்க தயாராக நான் இருக்கேன். உன்னால் முடிஞ்சா நீ அன்பை கொடுக்கலைனாலும் ஆறுதலாகவாவது இருக்கப்பாரு என் செல்லமே. அன்புள்ள மனிதர்கள் நிறைய வேண்டிய இந்த பூமியில் நிறைய கொடூர மனம் உள்ளவர்களும் கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீ எப்போதும் எல்லாருக்கும் அன்பா ஆறுதலா அனுசரணையா இருக்க பழகு. தனியா நீ படுற கஷ்டமும் தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரும் ஒருபோதும் வீண் போகாது. உன்னுடைய கஷ்டத்தையும் துயரத்தையும் மற்றவங்க வேணா அறியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போது இந்த வராகியம்மா நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். சில பேர் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்கள என்னான்னு கூட கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடும் போட மாட்டாங்க. அதுவே அவங்க முடியாமல் போய் காலங்கண்ட காலத்தில் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க இறந்த பிறகு நீ உயிரோட திரும்பி வந்துடு, என்னால் இருக்க முடியாது, நீ தான் வரணும்னு அழுது அவங்க மேலே உருண்டு புரண்டு அழுகிறாங்க. இது என்ன கதையாக இருக்குது? இறந்த பிறகு உயிரோட திரும்பி வந்துடுன்னு சொல்லி அழுகிறவங்க உயிரோட இருக்கும்போது என்னான்னு கேட்கவும் இல்லை, யாரும் அவங்கள மதிக்கவும் இல்லை. இதுதான் இன்றைய உலகமாகவும் இன்றைய வாழ்க்கையாகவும் மாறி போயிடுச்சு. மனசில் உண்மையான அன்பு இருக்கோ இல்லையோ, இறந்து போயிட்டா அழுகிறது கூட இப்போ ரொம்ப காலம் மாறி போய் குறைஞ்சு போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். உனக்குன்னு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைனாலும் நீயாகவே தனியாக அழுது முடிச்சுட்டு தைரியமாக மனசை தேத்திக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிற பாரு, அதுதான் இந்த வராகியம்மாவுக்கு வேணும். அதாவது உனக்காக யாராவது வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, உனக்காக யாராவது வந்து தைரியம் கொடுப்பாங்கன்னு நீ யாரையும் எதிர்பார்க்காத. உனக்காக எல்லா வகையிலும் ஆறுதல் சொல்லக்கூடிய தைரியமும் திறமையும் கொண்ட என் பிள்ளையாக நீ இருக்கும்போது அடுத்தவங்களை எதிர்பார்க்காத. நீ என் மேலே வச்ச பிரார்த்தனைகளும் என்கிட்ட வச்ச வேண்டுதல்களும் இப்போது உடனடியாக உனக்கு நிறைவேறப்போகுது.
என் மேலே நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது நீ நினச்சதையெல்லாம் நிச்சயமாக சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுவேன் என் செல்லமே. கீழே விழுந்தா உன்னை தூக்கிவிடக்கூடியவளும் நான் தான். தொலைஞ்சு போன விஷயங்களையெல்லாம் தேடி உன் கைகளில் கொடுக்க போகிறவளும் நான் தான். என் அருள் நிச்சயமாக உனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கும். இனிமே நீ கவலைப்படவே வேணாம். யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்காம, யாராவது உனக்கு வந்து உதவி செய்வாங்கன்னு யாரையும் சார்ந்து இருக்காம, உனக்கான எல்லாத்தையும் நீயே செய்ய பழகு. ஏன்னா நீ ஒருத்தவங்களை நம்பி இருக்க, அவங்கள எதிர்பார்த்து இருக்கன்னு தெரிஞ்சுதுன்னா அவங்க முதல்ல உன்னை விட்டு விலக தான் யோசிப்பாங்க. காலம் மாறும்போது அவங்க மனசு மாறி போச்சுன்னு உனக்கு தெரிய வந்தா அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது தானே. யாராவது உன்னை ஏமாற்றி கைவிட்டாலும் நீ கலங்கி போயிடுவ. அதை என்னால் பார்க்கவும் முடியாது, தாங்கவும் முடியாது. அதனால தான் எப்போதும் யாரையுமே நம்பி வாழாம உன்னை மட்டுமே நம்பி வாழ பழகுன்னு சொல்கிறேன். உனக்கு துரோகம் செய்தவங்களையெல்லாம் நீ மன்னிச்சு மறுபடியும் ஏற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையில் உன் கூடவே வச்சுக்கிட்டினா, மறுபடியும் அதை விட பெருசாக ஏதாவது ஒரு வகையில் உன்னை ஏமாற்றிட்டு தான் உன்னை விட்டு போவாங்க. எப்போதுமே ஏமாத்துறவங்களையும் துரோகம் செய்கிறவங்களையும் மன்னிச்சு மறந்துடலாம், ஆனால் மறுபடியும் கூட வச்சுக்க கூடாது என் செல்லமே. வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டமோ பிரச்சனையோ தடைகளோ வரும்போது, அல்லது உனக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும் போது கூட இந்த வராகியம்மா என்ன மனசில் நினச்சிக்கிட்டீன்னா, என் அருள் மூலமாக எல்லாமே உனக்கு சரியாகி உன் வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சினா எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குவேன். நீ நினச்ச காரியங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ கவலைப்படவே வேணாம். இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.